பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, என் நிந்தைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தீர்க்கதரிசனமாய் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் நிந்தைக்கு பதிலாக நான் நன்மையை கொடுத்து சரி கட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். தாவீது ராஜாவாய் அரசாண்ட அந்த நாட்களில் சீமேயு அப்படிங்கிற ஒரு மனுஷன் ராஜாவை சபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடந்து வரும் பொழுது அவனை சிறுமைப்படுத்துகிற அளவிற்கு, ஏன்னா அவன் பெரிய ராஜாவா இருந்த அவனை சிறுமைப்படுத்துகிற அளவிற்கு மிகவும் மட்டமான, அது ஒன்றுமே சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி தாவீதை மிகவும் விசனப்படுத்துகிறான், மிகவும் சிறுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். தாவீது ராஜாவோட கூட வந்தவங்க எல்லாம், இந்த சீமை எப்படி உங்களை இப்படி பேசலாம், அவனை போய் கொன்றுலாம் அப்படின்னு சொல்லி எழும்பும் பொழுது தாவீது சொன்ன வார்த்தை, நீங்க அவனை விட்டுருங்க, நிறுத்துங்க. ஆண்டவர் ஒருவேளை இவன் நிந்திக்கிற இந்த நிந்தைனை மூலமா எனக்கு நன்மையை தருவார் என்று தைரியமாய் சொல்லி அந்த இடத்தில் அவன் கூட வந்தவர்களை சமாதானப்படுத்தினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். எந்த சீமேயு தாவீதை நிந்தித்தானோ அந்த ஜனக்கூட்டத்திற்கு முன்னே தாவீதுக்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்ய ஆரம்பித்தார், பெரிய மேன்மைகளை கொடுக்க ஆரம்பித்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரே பெரிய தலைவனாக, பெரிய படைத்தலைவனாக, ராஜாவாக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நாளுக்கு நாள் உயர்த்த ஆரம்பித்தார். சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் யாருக்கு முன்பதால் யாரால் நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் யாரால் யாருக்கு முன்னே சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ அவர்களுக்கு முன்னே அந்த சிறுமைப்படுத்தின காரியத்திற்கு பதிலாக, அந்த நிந்தைக்கு பதிலாக நான் நன்மைகளை தருவேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிந்திக்கப்பட்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நிந்திக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். உறவினர்கள் மத்தியில் நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களா? நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல, பிசினஸ் பண்ற இடங்கள்ல சில ஏமாற்றங்கள் வரும் பொழுது, சில தோல்விகள் வரும் பொழுது, பிசினஸ்ல சில பணக்குறைவுகள், சறுக்கள் வரும் பொழுது, பலரால் பல விதங்களில் நீங்கள் நிந்திக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் இந்த நிந்தனையை நீங்கள் சிறுமைப்பட்ட அதே இடத்தில் அந்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையை கொடுத்து சரி கட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை ஆமென் சொல்ல உங்கள் நிந்தைகளை கர்த்தர் புரட்டி போட போகிறார். யோசுவாவின் நாட்களில் நிந்தைகள் புரட்டி போட்டது போல, ஸ்தோத்திரம், யார் நிந்தித்தார்களோ, எந்த இடத்தில் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ அந்த நிந்தையை ஆண்டவர் புரட்டி தள்ளி அந்த நிந்தைக்கு பதிலாக, ஸ்தோத்திரம், நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் சிறுமைப்பட்ட இடத்தில் நன்மைகளை கர்த்தர் தர போகிறார். நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தர போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார், அவர்கள் நிந்தித்த நிந்தை என் இருதயத்தை பிளந்தது அப்படிங்கிறார். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. என் இருதயத்தை பிளந்தது. அவங்க அவ்வளவு கேவலமா பேசி இருக்கிறாங்க தாவீது. ஏதோ சீமேயி மாத்திரம் அல்ல, சவுலின் குடும்பத்தால் நிந்திக்கப்பட்டான், கூட பிறந்த சகோதரர்களால் நிந்திக்கப்பட்டான், கோலியாத் நிந்தித்தான் தாவீதை, அங்கே இருக்கிற பெலிஸ்தியர்கள் நிந்தித்தார்கள். எல்லா இடங்களிலும் தாவீது நிந்திக்கப்பட்டான். வேலை பார்க்கிற இடத்துல, சொந்த குடும்பத்துல எல்லாராலும் தாவீது புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டான். அந்த தாவீது தான் சங்கீதத்தில் சொல்லுகிறார், அவர்கள் நிந்தித்த நிந்தை என் இருதயத்தை பிளந்தது அப்படிங்கிறார். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும்.
ஒருவேளை தாவீதை போல உங்கள் இருதயம் பிளந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்க சொந்த குடும்பத்தால், சொந்த உறவினர்களால், நீங்கள் நம்பினவர்களால், ஸ்தோத்திரம், நீங்கள் கூட சேர்ந்து இருந்தவர்களால், உங்களை சுற்றி இருக்கிறவர்களால் அநேக நிந்தைகளினால் பாதிக்கப்பட்டு உங்க இருதயம் பிளந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் யாரால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் அந்த நிந்தைக்கு பதிலாக நான் நன்மையை கொடுத்து சரி கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நிந்தைக்கு பதிலாய் நன்மையை கொடுக்க போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். உங்க கையின் பிரயாசத்துல ஆண்டவர் நன்மையை கொடுக்க போகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதரி யார் உங்க அபிஷேகத்தை நிந்திச்சாங்களோ, யார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நிந்தித்தார்களோ, யார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிந்தித்தார்களோ, யார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய கிருபை வரங்களை நிந்தித்தார்களோ, அவர்கள் நிந்தித்த அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நன்மையாக நிறுத்த போகிறார். அவர்களை கர்த்தர் மேன்மையாய் நிறுத்த போகிறார். முதல்ல சொன்னது போல நீ நிந்திக்கப்படுறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யாரால நிந்திக்கப்படுறீங்களோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா இந்த நிந்தனைக்கு பிற்பாடு ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நிந்தைக்கு பதிலாக ஸ்தோத்திரம், இதுக்கு ரிவார்டு. இந்த பதில் அப்படின்னா அதுக்கு மாற்று. ஸ்தோத்திரம், அதுக்கு மாற்று என்னது? நன்மை தான். இத்தனை வருஷத்துல இத்தனை பேரால் நீங்க நிந்திக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. தோத்திரம், சந்தோஷப்படுங்க. பைபிள் தான் சொல்லி இருக்குது, நீங்க சந்தோஷப்படுங்க. காரணம், இந்த நிந்தைக்கு பதிலாக ஒரு பெரிய நன்மை இறங்கி வரப்போகிறது. உங்க குடும்பத்தின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல பதிலாக நன்மை இறங்கி வரப்போகிறது. அவன் நினைச்சிருக்கலாம், இவங்களை சிறுமப்படுத்திட்டோம்னா இவங்க பின்னாடி போயிடுவாங்க, இவங்க அழுது வேதனைப்பட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம், நீ சிறுமப்பட்ட இடத்துல, நீ நிந்திக்கப்பட்ட இடத்துல அந்த நிந்தனைக்கு பதிலாக, ஸ்தோத்திரம், அதுக்கு மாற்றாக நான் உனக்கு நன்மையை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? பிரைஸ் காட். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த நன்மை இப்பொழுது இறங்கி வரும். நீ ஆமென் சொல்ல சொல்ல கர்த்தர் அந்த நன்மை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் எந்த இடத்தில் நீங்க கேட்டாலும் ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. என் நிந்தனைக்கு பதிலாக அப்பா எனக்கு, என் குடும்பத்திற்கும் நன்மையை சரி கட்டுவார். சொல்லுங்க, நன்மை நடக்க போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ரெண்டு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ராகேல் ரொம்ப நாள் குழந்தையே இல்லை, ரொம்ப நிந்திக்கப்பட்டாள். ஸ்தோத்திரம், ரொம்ப நிந்திக்கப்பட்டாள். அவளுக்கு ஸ்தோத்திரம் சகோதரிக்கு குழந்தை பிறந்துருச்சு, சகோதரியுடைய வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்துருச்சு, இவளுடைய வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்துருச்சு. இவளுக்கு குழந்தையே இல்லை, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டாள். ஆனா ஒரு நாள் அவள் சொன்ன வார்த்தை, கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார் என்று யோசேப்பு என்று பெயரிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நிந்தையோட இருக்கிறீங்களா? அந்த நிந்தைக்கு பதிலாக சில யோசேப்புக்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுதான் அந்த பதிலாய் செய்கிற நன்மை, வேற ஒண்ணு இல்லை. யோசேப்பு. எந்த இடத்துல யாரால் நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களோ அந்த நிந்தனைக்கு பதிலாக அன்றைக்கு ராகேலுக்கு யோசேப்பை கொடுத்தது போல இன்றைக்கும் சில யோசேப்புக்களை கர்த்தர் உனக்கும் உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் தரப்போகிறார். நான் சொல்லுகிறேன், யோசேப்பு வெயிட்டிங்ல இருக்குது. Praise God, hallelujah. எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ அந்த நிந்தைக்கு பதிலாக அவமானம் அல்ல, அந்த நிந்தைக்கு பிற்பாடு தற்கொலை அல்ல, அந்த நிந்தைக்கு பிற்பாடு அழிவு அல்ல, அந்த நிந்தைக்கு பிற்பாடு மரணம் அல்ல, அந்த நிந்தைக்கு பிற்பாடு சொத்துரம் வேற எந்த ஒரு காரியம் அல்ல. அந்த நிந்தைக்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு யோசேப்பை தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? புதிய ஏற்பாட்டில் அதற்கு ஒத்த சம்பவம். எலிசபெத்துக்கு ரொம்ப நாள் குழந்தையே இருக்காது. அவள் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் என் ஜனத்தார் மத்தியில் இருக்கிற நிந்தையை புரட்டி தள்ளினார். சோத்திரம், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். சோத்திரம், ஆண்டவர் அவள் கற்பவதி ஆன உடனே அவள் சொன்ன வார்த்தை, என் ஜனத்தின் மத்தியில் இருந்த நிந்தையை ஆண்டவர் மாற்றிவிட்டார். சோத்திரம், அந்த நிந்தைக்கு பதிலாக அவளுக்கு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு
சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன், நான் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கடந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்த நிந்தைக்கு மாற்றாக, நிந்தைக்கு பதிலாக வரப்போகிற நாட்களில் சில யோசேப்புகளும் சில யோவான் ஸ்நானகத்தையும் நான் உனக்கு நன்மையாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறேன்? நீங்க விசுவாசிங்க. சோத்திரம். நீங்க பட்ட சோத்திரம் நிந்த உங்க பிள்ளைகளை கர்த்தர் யோசேப்பை போல, யோவான் ஸ்நானகனை போல கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்க சந்ததியில கடந்த நாட்களில் உங்க குடும்பத்தால மற்றவர்களால நீங்கள் நிந்திக்கப்பட்ட எல்லா நிந்தைக்கு பதிலாக உங்க ஜெனரேஷன்ல அநேகரை யோசேப்பை போல, அந்த நிந்தைக்கு பதிலாக அநேக யோவான் ஸ்நானகனை நான் தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு பெற்றுக்கொள்வர்கள் ரெடியா இருக்கிறீங்க? கண்ணை மூடி எல்லாரும் சோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நிந்தைக்கு பதிலான சில நன்மை வரப்போகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்க நிந்தைக்கு பிற்பாடு, நீங்க சிறுமைப்பட்ட இடத்துக்கு பிற்பாடு சில நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். பதிலாக நன்மை இறங்கி வருகிறது. இந்த வார்த்தையை சொல்லி செபிக்கிற ஒவ்வொரு மேல பதிலாக நன்மை இறங்கி வருகிறது. அந்த நன்மை சாதாரணமான நன்மை அல்ல. அந்த நன்மை யோசேப்பை போல மிகவும் பெரியது. அந்த நன்மை சாதாரணமானது அல்ல. அந்த நன்மை யோவான் ஸ்நானகனை போல பெரியது. ஹல்லேலூயா. செபிக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த மகிமையை பார்க்க போறீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீ உன் நிந்தனைக்கு பதிலாக சில யோசேப்புகளையும் சில யோவான் ஸ்நானகளையும் சில நன்மைகளையும் கர்த்தர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால அந்த நன்மை இறங்குவதாக என்று நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் கீழே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் நிந்தைக்கு பதிலாக யோசேப்புகளும் யோவான் ஸ்நானகனும் நன்மையாக இறங்கி வரப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய நிந்தையை மாற்றுகிற நாளாக இது மாறட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.